நிர்மலா சீதாராமனோடு வைகோ தொடர்பு கொள்ளலாமா? இப்பொழுது மதிமுகவில் வைகோவையும் அவருடைய மகனை தவிர எல்லோரும் என்னிடத்தில் இப்போதும் தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த கட்சிக்கும் துரை வைகோவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் இன்னைக்கு எம்பியா இருக்காரு. அதான் கேட்குறேன். நன்றி உணர்ச்சிக்கும் நாகரிகத்திற்கும் வைகோவுக்கும் சம்பந்தம் இல்லை. உதயநிதியோட அன்புமணியையோ உதயநிதியோட துரை வைகோ இல்லை, துரை வையாபுரி. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பற்றாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இப்போ மதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிற குறிப்பாக துரை வைகோ மல்லை சத்யாவினுடைய அந்த 2 பேருக்குமான ஒரு பனிப்போர் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதில் அவர் குறிப்பாக தன்னை திரு வைகோ அவர்கள் துரோகி என்று சொன்னதையும் அவர் ரொம்ப கலங்குகிறார், ஒவ்வொரு நேர்காணலையும் கலங்குகிறார். இதில் அவர் கடந்த காலத்தில் மதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களோடு தொடர்பு கொண்டிருப்பதற்காக அவர் அந்த மாதிரி ஒரு சொல்லாடல் பயன்படுத்தியிருப்பதாக சொல்கிறார். இப்போது அவர் திமுகவில் தான் கூட்டணியில் இருக்கிறார். மதிமுகவில் இருந்த முன்னணி நிர்வாகிகள், பெரிய தூண்கள் திரு KS ராதாகிருஷ்ணனை தவிர்த்து மற்றவர்களெல்லாம் இப்போ திமுகவில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மல்லை சத்யா அவர்களோடு ஒரு உரையாடுவது, பேசுவது துரோகியாக ஆகிவிடுமா? எவ்வளவு மலிவான, தரம் தாழ்ந்த, மனச்சாட்சி இல்லாத அரசியலை வைகோ நடத்துகிறார் என்பதற்கு நீங்கள் சொல்லுகிற இந்த சம்பவம் சாட்சி. யாரிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று, இல்லாவிட்டால் யாரிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று ஒரு பட்டியலை வெளியிடுவார் வைகோ. நிர்மலா சீதாராமனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமா? இந்தியாவினுடைய அமைச்சர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமா? இது என்ன மலிவான, இன்னும் சொல்லப்போனால் ஈனத்தனமான அரசியல். இது மிகுந்த கண்டிக்கத்தகுந்த என்பதை விட கவலை தரக்கூடியது. ஒரு பொது வாழ்வுக்கு வந்துவிட்டால் யார் யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் எந்த கட்சி தலைவரும் விதிப்பதற்கு உரிமை இல்லை. நான் ரயிலில் பயணம் செய்கிறேன். என்னுடைய பக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆற்றல் மிகுந்த சொற்பொழிவாளர், எழுத்தாளர் வைகை செல்வன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நான் பேச வேண்டாமா? பேசக்கூடாதா? இது என்ன அக்கிரமமான நடவடிக்கை? யாரிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும், யாரிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வெளியிட சொல்லுங்கள் வைகோவை, தைரியம் இருந்தால். திரு மல்லை சத்யா தன்னை ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். கடந்த காலத்தில் மிக முக்கிய தூண்களாக இருந்தவர்களில் நீங்களும் ஒருவர், வைகோவோடு ஓரளவு உள்ளும் புறமும் தெரிந்தவரும் கூட. அப்படி அவர் ஜாதிய பாகுபாடு தன் மீது பார்த்துருக்குன்னு சொல்லுகிற குற்றச்சாட்டு எப்படி? ஜாதிய பாகுபாடு பார்க்கிறார்கள் என்று மல்லை சத்யா வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமானால் அது மிகுந்த வலியையும் வேதனையையும் தருகிற இதாக மாறிவிடும். ஒரு சாதிய பாகுபாடு பார்க்கிற தலைவராக வைகோ இதுவரைக்கும் இருந்ததில்லை. அவரே ஒரு பேட்டியில் சொன்னது மாதிரி, நெருப்பில் தமிழ் செய்து நீசர்களை சாடிய தத்துவ கவிஞர் குடியரசு மறைந்ததற்கு பிறகு அவருடைய பிள்ளை செல்வங்களுக்கு 8 வீடுகள் கட்டி கொடுத்தார். புதிய தமிழகம் கட்சியிலிருந்து மறுமலர்ச்சி திமுகவுக்கு வந்த கண்மூடி கண் திறப்பதற்குள் கவிதைகளை மழையாக பொழிகின்ற வரகவி மணிவேந்தனை தாயகத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். ஆகவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது வைகோவுக்கு அப்படி ஒரு வன்மம் இருப்பதாக நாஞ்சில் சம்பத் கருதவில்லை. டாக்டர் அம்பேத்கர் படத்தை நாடாளுமன்றத்தில் திறந்து வைப்பதற்கு வைகோ தான் காரணமாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய மகனுக்கு அந்த உணர்வு இருக்கிறது. அது பாசமா விசுவாசமா என்கிற பொழுது பாசம் வென்றது அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு தமிழ் இந்து திசையில் திரு மல்லை சத்யா சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு குறை, ஒரு குற்றச்சாட்டு சத்யா வைப்பாரானால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அண்ணன் வைகோவுக்கு இருக்கிறது. எந்த இடத்தில் எதற்காக மதிமுக
பல காரணங்களுக்கு துவக்கப்பட்டிருந்தாலும் மிக முக்கிய காரணம் ஒரு வாரிசு அரசியல். ஆமாம். இன்றைக்கு அந்த ஒரு கட்டத்திலேயே வந்து நின்று இருக்கிறதா மதிமுக? 2012 என்னை வெளியேற்றுவதற்கு முயற்சித்தார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, செய்ய மாட்டேன். பொது வாழ்வில் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை விட தலைமைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கிற கடமை உணர்வு எனக்கு உண்டு. ஆனால் சொல்லனாத துயரத்திற்கு என்னை ஆளாக்கினார்கள். என்னுடைய வீட்டுக்கருகில் என் தாய் பிறந்த மண்ணில் என்னுடைய கொடும்பாவியை மதிமுகவின் ஒன்றிய செயலரை கொளுத்தினார். ஊரில் அரசியல் செய்யாத நாஞ்சில் சம்பத், யாரிடத்திலும் என்னுடைய கட்சியையோ வண்ணத்தையோ எண்ணத்தையோ வெளிப்படுத்துவதில் உடன்பாடு இல்லாத சம்பத், எல்லோருக்கும் பொதுவானவனாக ஊரில் இயங்கி வருகிற சம்பத், அவனுடைய தாய் பிறந்த மண்ணில் வேர்க்கிளம்பியில் என்னுடைய குடும்பாவை கொளுத்தப்பட்டது. இதுக்கு என்ன ஈகோ தான் காரணமா? திரு வைகோ அவர்கள் அவரை தாண்டி நீங்கள் வளர்றீங்கன்னு நினைக்கிறாரா? இல்லை, நான் வளர்ந்தேன். என்னுடைய பேச்சை கேட்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு வருகிறவர்களிட அதிகமாக இருந்தார்கள். மறுமலர்ச்சி திமுகவின் நிர்வாகிகளும் என்னுடைய கூட்டத்தை நடத்துவதில் நாட்டம் அதிகம் காட்டினார்கள். அதனால் கட்சி அரசியல் தாண்டி இலக்கிய மேடைகளை அலங்கரித்தேன். சுழற்சங்கங்கள், அரிமா சங்கங்கள், கல்லூரிகள், கடல் கடந்த நாடுகள் என என்னுடைய பயணம் விரிந்தது, விசாலமானது. கிட்டத்தட்ட மல்லை சத்யாவும் இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கிறாரா துரை வைகோ? இல்லை, அப்படி வந்த பொழுது என்னை அவர் நிராகரிப்பதற்கு அவர் செய்த செயல்களை எல்லாம் சொல்வதற்கு எனக்கே கூச்சமாக இருக்கிறது. நான் பஹ்ரைனில் இருக்கேன். அப்பொழுது நாஞ்சில் சம்பத் மதிமுகவை விட்டு வெளியேறுகிறார்னு 2 பக்க செய்தி கட்டுரை குமுத ரிப்போர்ட்டரில் வருகிறார். இப்பொழுது மதிமுகவில் இயங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய மாசற்ற நண்பன் வைகோவையும் அவருடைய மகனை தவிர எல்லோரும் என்னிடத்தில் இப்போதும் தொடர்பில் இருக்கிறார்கள். வேதநாயகம் இப்படி இது ஒரு செய்தி குமுத ரிப்போர்ட்டரில் வந்திருக்கிறது என்று எனக்கு அனுப்பி தந்தார். நான் குமுதத்துக்கு எடிட்டருக்கே தொடர்பு கொண்டு, வைகோ கட்சியை தொடங்கியவராக இருக்கலாம், பேறுகாலம் பார்த்தவன் நான், நாளும் நடவு செய்கிறவன் நான், நாடெங்கும் கொண்டு செல்லுகிற வேள்விக்கு தலைமை தாங்குகிறவன் நான் எப்படி வெளியேறுவேன், எப்படிரா அந்த செய்தியை போட்டேன்னு நான் கொஞ்சம் கடுமையான குரலில் பேசி பொழுது ஒன்றும் இல்லை, அவர் தான் போட சொன்னார். அவர் எழுதுனீங்க, தொடர் எழுதுனீங்க அங்கேயே? ஆமாம், மறுமலர்ச்சி தொடர் ஒன்று எழுதினேன். அதுக்கப்புறம் தான் இந்த தொடர் எழுத வேண்டிய தேவை வந்தது. அதனால் வைகோ அப்படி செய்வார். நன்றி உணர்ச்சிக்கும் நாகரிகத்திற்கும் வைகோவுக்கும் சம்பந்தம் இல்லை. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் தான் துரை வைகோ செயல்படுகிறார் அப்படின்னு மல்லை சத்யாவும் சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே அவர் பிஜேபிக்கு தான் நகர்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? பிஜேபிக்கு விலை போய்விட்டார்கள். அவருக்கு ஒரு அரசியல் அரிப்பு இருப்பதை தாண்டி ஒரு அதிகார பசி அவருடைய மகனை ஆட்டி படைக்கிறது. துரை வைகோ வேணா அப்படி சொல்கிறேன், ஏன்னா அவருக்கு கிடைச்ச துரை வைகோவுக்கு தான் சொல்கிறேன், ஆட்டி படைக்கிறது. இந்த கட்சிக்கும் துரை வைகோவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் இன்னைக்கு எம்பியாக இருக்காரு. அதான் கேட்குறேன், அவருக்கும் இருக்கு இந்த கட்சிக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்ங்க? நீ எதற்கு இங்கே வந்து உட்கார்ந்து இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சீட் இருந்தால் அவருக்கு தான் கொடுக்கணுமா? கட்சிக்கு ஆட்சி மன்ற குழு முடிவெடுத்ததுன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. இந்த நாட்டில் மறுமலர்ச்சி திமுகவில் அதற்கு அரண் அமைத்து தந்தவர்கள், தங்கள் ஆதாயத்தை இழந்தவர்கள், அல்லும் பகலும் அயராது உழைத்தவர்கள், ஈகம் செய்தவர்கள், இந்த இயக்கம் வெல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை வரித்து களத்தில் நின்றவர்கள், கராக்கிரகத்திற்கு செல்வதற்கு சித்தமானவர்கள், அளப்பரிய தியாகத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் யாரும் இன்னைக்கு அந்த கட்சியில் இல்லை. அது இப்போது கட்சியே கிடையாது, அது கட்சியும் கிடையாது, மூமெண்ட் இயக்கமும் கிடையாது. ஆகவே அது கரைந்து கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அதை பற்றி பேசவே வேண்டாம்னு நான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி இது பேசு பொருள் ஆக்கி விட்டார்கள். என்ன கேட்டால் அது பேச வேண்டிய தேவையே இல்லை. இங்கே ஒரு வாரிசு அரசியலில், அதாவது திடீர் வாரிசு அரசியலில் மதிமுக எப்படி ஒரு நிலை விழுந்திருக்கிறதோ அது மாதிரி பாமகவில்
அங்கே வந்து அவர் தன்னை வாரிசாக கொண்டு வந்தது தப்புன்றார், படிக்க வச்சது தப்புன்றார், இன்சியிலே மட்டும் பேர் போடுன்ற அளவுக்கு அவர் அன்புமணி ராமதாஸுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு முரண்பாடு. பாமக அரசியலினுடைய நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வாரிசு அரசியல் என்கிற பாரிச வாயு ஒரு கட்சியை எப்படி சிதைக்கும், சின்னாபின்னமாக்கும், சிதிலமாக்கும் என்பதற்கு பாமகவும் இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கி ஒரு மத்திய அமைச்சர் பதவி, அதுவும் ஹெல்த்து வாங்கி கொடுத்து கேபினெட் முதலமைச்சர் வேட்பாளராக அவரை முன்மொழிந்து நாடாளுமன்ற தேர்தல் இப்போது வருகிறது, அப்போதும் அவருடைய மனைவி சௌமியாவை களத்தில் நிறுத்தி இந்த நாட்டில் கூச்சப்பட வேண்டிய அளவிற்கு வாரிசு அரசியலை வளர்த்து எடுத்தவர் டாக்டர் ராமதாஸ். இந்த அளவீடுகளை திமுகவை நோக்கி திருப்புகிறார் திரு அண்ணாமலை. இப்போ 3வது தலைமுறை வாரிசு அரசியல் வருது, மதிமுக பாமக போல திமுகவுக்கும் எதிர்காலம் குறைவு அப்படின்றாரு. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் இருக்கிறவரை அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் கருதவில்லை. என்ன கேட்டால், கலைஞருடைய மகன் என்பது அண்ணன் ஸ்டாலினுக்கு ஒரு தகுதியை தரவில்லை, அவருக்கு அது தகுதி குறைவாக இருந்தது. ஏன்னா 1975க்கு பிறகு வந்த எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவர் திரு மு.க. ஸ்டாலின் மேலே எப்பயும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு சொல்லுதுக்கு இடம். திரு உதயநிதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரை நியமிச்சிட்டாங்க. நியமித்ததற்கு பிறகு அதற்கு தகுதி உள்ளவராக அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். 1,00,000 உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணிக்கு அவர் சேர்த்து தருகிறார். பெரியாரின் காலத்திலிருந்து திராவிட இயக்கத்தை ஒரு மாணவனைப் போல படித்தும் ஆய்வு செய்து வருகிற ராஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு லட்சியத்தை மடை மாற்றுவதற்கு 250 பாசறை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்கிறார். நீங்கள் இன்றைக்கு முரசொலியை பார்த்தால் கூட தெரியும், நாடு முழுக்க இன்றைக்கு தெருமுனை கூட்டங்களை, ஒரு பிரச்சார யுத்தத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தாண்டி திமுகவின் மீது வருகிற அவதூறுகளுக்கு பதில் சொல்வதற்கு அன்பகத்திலேயே பொய்ப்பட்டி என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அதற்கு மேலாக நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் பிரச்சாரத்தை தலைவருடைய மகன் என்கிற அந்த நிலையில் இல்லாமல் இளைஞரணி செயலாளர் என்ற முறையில் முன்னெடுத்தார். ஒரு செங்கல் பிஜேபியினுடைய 6 கால்களை வெட்டி சாய்த்தது. அதற்கு பிறகு சனாதனத்தை மறுதலித்தது மட்டுமல்ல, சனாதனத்திற்கு எதிர்க்கான வன்மையான குரலை கொடுத்ததன் மூலம் அக்மார்க்கு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக உதயநிதி தன்னை உயர்த்தி கொண்டார். இன்றைக்கும் உழைக்கிறார். அதனால் உதயநிதியோட அன்புமணியையோ உதயநிதியோட துரை வைக்கோ இல்லை, துரை வையாபுரியை ஒப்பிடக்கூடாது. அது தவறு. தமிழ்நாட்டு அரசியலில் காணாமல் போனவர்கள் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இடம் கிடைத்து விட்டது. ஒரு அழகான பெண்ணை அனைவரும் காதலிப்பதற்கு இருக்கிற உரிமையை யாரும் மறுக்க முடியாது. ஒரு அழகான மணப்பெண்ணாக திருமாவளவன் என் கண்ணுக்கு தெரிகிறது. புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கிருந்து அருள்வது நீயே என்று தம்பி விஜய் மண் சார்ந்து மொழி சார்ந்தும் தெளிவான பார்வை தம்பிக்கு இன்னும் வரவில்லை. ஒரு மீண்டும் பழைய கற்காலத்துக்கு தமிழகத்தை இட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் சனாதனிகளினுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நிறைவேற்றுகிற ஒரு கூலி தான் நண்பர் சீமான்.